எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்மளுடைய சமூகத்தில் பெண்களை 2 வகையாக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தள்ளுறாங்க. ஒன்று, உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, நீங்கள் உங்கள் சொந்த காலில் நில்லுங்க, வேலைக்கு போங்க, சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற எல்லாமே சரி, உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி அவங்கள தன்னுடைய ஆதிக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம், தி சோ கால்டு ஃபெமினிசம். அதை தாண்டி இன்னொரு கூட்டம் இருக்குது. நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு, இது எல்லாமே இஸ்லாத்துக்கு முரணானது, நீங்கள் வாழ்வியலுக்கே முரணானது அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது முழுமையாக மனதளவில் நோகடிச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கில்ட்டு ஃபீலை இன்னும் அதிகப்படுத்தி, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் இதே செய்கிறேன் அப்படின்ட்டு நரகத்துக்குள்ளேயே தள்ளி விடுற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் சோ கால்டு ரொம்ப தவறுகளை தடுக்கக்கூடிய முஸ்லீம் அப்படின்ற பேரில் நம்ம நடந்துகிட்ருக்கோம். இது ரெண்டுமே 2 வகையான எக்ஸ்ட்ரீம் வேலைகள். நல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுடைய தொழுகையிலேயே உங்களுடைய சத்தம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, நடுநிலையாக உங்களுடைய சத்தம் இருக்கட்டும் அப்படிங்கிறான். இது தொழுகைக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ரொம்ப நீங்கள் அதை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எந்த விஷயத்தையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலாம்? சரியான கரியர் கைடன்ஸ் தேவை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கான கல்யாணம் முடிஞ்சும் கூட வேலைக்கு போவேன் அல்லது என்னுடைய வேலைகளை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான சூழல் அமையுது. ஆனாலும் காலமாக கல்வி பெண்களுக்கு மறுக்கப்பட்டு தான் இருக்குது. இன்றைக்குமே நீங்கள் டாக்டர் படிங்க, இன்ஜினியரிங் படிங்கன்னு சொன்னாலும், டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட அவ்வளோ வருமானம் இருக்கா, பொருளாதாரம் இருக்கானா? இல்லை. ஸோ அந்த ஸோ கால்டு அந்த டாக்டர் இன்ஜினியரிங்லாம் சொசைட்டியில் ஒரு ப்ரைடு. அதே மாதிரி நீங்கள் ஹாஃபில் படிச்சிங்கன்னாலும் ஒரு ப்ரைடு. அதை தாண்டி வாழ்வியல் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரியான வாழ்வியல் எனக்கு தரக்கூடிய, வாழ்வியலில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் மேம்படுத்தக்கூடிய கல்வி யாராவது எனக்கு தரீங்களா? அப்படி தராமல் எப்படி ஒரு பெண்ணை நீங்கள் குறை சொல்ல முடியும்? அப்போது இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த மாதிரியான மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், சீர் ரெடி பண்ணி கொடுக்குற ஆட்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கின ஒரு பயணமாக இதை எடுக்கிறாங்க. இவங்க செய்கிற விஷயங்கள் தப்பு தான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டான சரியான விஷயம் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்தோமா? சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதற்கான சூழல் அமைஞ்சிருக்கா? அதுக்கப்புறம் அவங்கள நாம் திட்டலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டாங்க. அப்போ அந்த அவமானங்கள்லாம் யாரால் அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஆட்களால் இல்லை. யாரால்? பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளால். இன்றைக்கி நம்ம அந்த சோகால் கார்ப்பரேட்னு சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கி இருந்த ஒரு தலைவர்களால் தான் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. தலைவர்கள் தன்னுடைய அடிமைகளுக்கு சொல்லுவாங்க, அடிமைகள் அதை செய்வாங்க. அதே தான் இன்றைக்கும் நடக்குது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தலைவர்கள் டச் பண்ணாங்க அப்படின்னா, நபியுடைய கொள்கைகள் தலைவர்களை தான் பாதிச்சிச்சு. அப்போது இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஃபேன்சி பர்தா போடாதீங்க, இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகாதீங்க, இதெல்லாம் சொல்லும்போது ஏன் ஒரு தடவை கூட அந்த ஃபேன்சி உடை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள்ட்ட நம்ம சண்டை போட மாட்டோம்? அவங்கக்கிட்ட ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டோம்? இந்த மாதிரி பர்தா நீங்கள் ஏன் தயாரிக்கிறீங்க அப்படின்னு ஏன் யாரும் கேட்க மாட்டோம்?
அப்போது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சாதாரண ஆட்களையே அடிக்கிறதுக்கும் சாதாரண ஆட்களையே மாக்கப், அதாவது வீழ்த்துறதுக்கும் ரெடியாக இருக்கும். அது நம்மளால் முடியுது. ஆனால் அது தலைவர்கள் அல்லது ஒரு வியாபாரி, ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்மளுடைய எதுவுமே போகவே மாட்டேங்குது. நம்ம அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ணுறோமா அப்படின்னு பாருங்கள். அப்போது இதுக்கு என்ன தான் அது நீங்கள் சொன்னீங்களே ஏதோ கரியர் கவுன்சிலிங், கரியர் கைடன்ஸ். சிம்பிள்மா. உங்களுக்கு படிப்பு இல்லை, உங்களுக்கு டிகிரி இல்லை, இப்படி எது இல்லைன்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு வேலை எனக்கு கிடைக்காது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆனால் எனக்கு இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி, சாரீ ட்ராப்பிங் இதிலெல்லாம் எனக்கு வேலை இருக்குது. முதல்ல உங்களுடைய தரம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண குப்பை தொழிலில் கூட சானிட்டரி ஒர்க்கர் அப்படின்னு சொன்னால் கெத்தாயிருது. சுபஹானல்லா சொல்கிறதுக்கு நாகு கூசுது, ஆனாலும் சொல்கிறேன். ஒரு விபச்சாரம் செய்கிறவங்களுக்கு கூட இங்கிலீஷில் செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு வச்சதுனால அது கூட ஏதோ கண்ணியமான பேர் மாதிரி தெரியுது. அப்போது செய்யக்கூடிய தொழில் சரி தப்புன்னு இந்த உலகம் பார்க்கவே இல்லை, அதனுடைய பேரை தான் பார்க்குது. அப்போது உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தணும். இறைவன் தான் உங்களை படைச்சிருக்கான், இறைவன் தான் உங்களுக்கு இந்த டேலண்ட்டையும் கொடுத்துருக்கான். அப்போ இறைவனுக்காக மற்ற மக்களுக்கு நீங்கள் இந்த டேலண்ட்டை கொண்டு ஒரு சர்வீஸ் பண்ணணும். அது உங்களுடைய நீங்கள் ஒரு கூடை பின்ன தெரியும், ஒரு எம்ப்ராய்டிங் போட தெரியும், இதெல்லாம் வந்து நம்ம விளையாட்டு போக்கில் செஞ்சது. ஆனால் இதன் மூலமாக பல பலன்கள் இருக்குது. நல்ல சத்தான சத்து மாவெல்லாம் செய்ய தெரியும், ஹெல்த்தி ஃபுட்டு செய்ய தெரியும். சரி, இல்லை எனக்கு இதெல்லாம் வராது, நான் வீட்டை மட்டும் க்ளீனாக வைப்பேன், ஆர்கனைஸ்டாக வைப்பேன். வெளிநாடுகளில் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேமெண்ட்டு கொடுத்து வராங்க. ஏன் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நீங்கள் உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யும்போது அதை பேமெண்ட்டு வாங்கிட்டு செய்யுங்க. அதே மாதிரி இன்றைக்கி சோ கால்டு இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, நீ தப்பான தொழில் செய்கிற, அது செய்கிற, இது செய்கிறன்னு. அப்படி பேசுகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வராங்கன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும், நீங்கள் வந்து சதக்கா பண்ணணுங்கிறத தாண்டி முதல்ல செய் நன்றி அறிங்க. கொடுக்குற சர்வீஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். தேங்க்னா வாயில் சொல்கிறது இல்லை, இப்போ அவங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வருது இல்லை, அப்போ உங்களுடைய உழைப்பு ஏதாவது அவங்களுக்கு போகணும். சரி, அது முடியாதுங்கிற பட்சத்துக்கு தான் இன்றைக்கி பொதுவாக காசுன்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ அந்த காசு கரெக்டாக கொடுங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் இதை செய்யக்கூடியவங்க உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் உங்களை அப்கிரேட் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் நல்லது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும். இதுக்கு வந்து சரியான கரியர் கைடன்ஸ் வேணும். இன்றைக்கி இருக்கிற கரியர் கைடன்ஸில் 99% அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது, அதை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை பற்றி நான் பேச வரல. ஆனால் எனக்குன்னு நான் வந்து இறைவனுடைய வழியிலையும் போகணும், அதே சமயம் என்னுடைய வாழ்க்கை முறையையும் நான் மேம்படுத்தணும் அப்படின்னா இறைவன் சொன்ன முறைப்படியான சிறந்த விஷயங்களை கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ யாரெல்லாம் எனக்குன்னு ஒரு தொழில் நான் பண்ணணும், ஆனால் அது என்ன தொழில்ன்றது கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா தாராளமாக யூ கேன் கம் டு மீ அண்ட் கெட் அ குட் கரியர் கவுன்சிலிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.